ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா அன்சால்ட் பட்டர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இதை கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தட்டை ரொம்ப கடகடன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இதை முதல்ல நல்லா திரட்டி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக திரட்டியாச்சு. இப்போ ஒரு கர்ச்சீஃப் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா காட்டன் கர்ச்சீஃப் இல்லைனா காட்டன் ஒயிட் துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஈரத்தில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மெலிசாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன், போட்டுக்கலாம். நான் 4 தட்டையை சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் கொதி அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தட்டையை எடுக்கணும். இல்லைன்னா உள்ளுக்கு வேகாது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு 5 தட்டையை நான் துணியில் தட்டிக்கிறேன். நல்லா இப்படி கையில் அழுத்தி விடுங்க. நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். மறுபடியும் திருப்பி போட்டுடுறேன். எண்ணெய் கொதி நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா பரப்பி விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் இருந்தால் கூட அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வந்துடுச்சு. இதையும் எடுத்துடுறேன்.
இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு உடச்சி காட்டுறேன். பர்ஃபெக்டாக எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ள லேயர் லேயராக இருக்கா மாதிரி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.